ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே வந்து ஒரு சிம்பிளான ஒரு நெக் டிசைன் தான் பண்ண போகிறேன். இடுப்பில் வர்ற பார்டரை எடுத்து நெக்குக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்கலாம். சிம்பிளான ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது saree வந்து பிங்க் கலராக இருக்கும். பார்ட்ரு பார்த்திங்கன்னா வயலட் கலரில் இருக்குது. இந்த சாரியில் வந்து ஃபுல்லாகவே சில்வர் கலர் டிசைன் தான் இருக்குது. ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாகவே வயலட்டு. வாங்க ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஹைட்டு வந்துட்டு 13 இன்ச்சுக்கு ஹைட்டு, ஆம்கோல் வந்துட்டு 5.5 இன்ச்சுக்கும், நெக்கு வந்து 8 இன்ச்சுக்கும், ஷோல்ட்ரு வந்து 11 இன்ச்சுக்கும் நான் அடையாளப்படுத்தி கட் பண்ணி வச்சுருக்கேன். வச்ச பிறகு அந்த நெக்கு கட் பண்ண பீஸை எடுத்து அப்படியே ஒரு கேன்வாஸில் மார்க் பண்ணியாச்சு. இது வந்து ப்ளவுஸ் உயரத்துக்கு இந்த கேன்வாஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சுக்கு பார்த்து அந்த ஒரு டாட்டு போட்டுட்டு வந்துடலாம். கார்னரில் வரும்போது அந்த நெக் டிசைனுக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்கேன். கீழே வந்து அப்படியே ஒரு ஸ்டிச் மார்க்கிங் பண்ணி எடுத்துடலாம். இந்த பீஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணியாச்சு. இந்த சென்டரில் வந்து கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டேன். சென்டர் அடையாளம் தெரியறதுக்காக தான். ப்ளவுஸில் வந்து கீழே மடித்து தைக்கிறதுக்கும் சைடு ஜாயின் பண்ணுறதுக்கும் எல்லாமே நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மார்க்கிங் அளவுகள் மாறாமல் இருக்கிறதுக்கு. ப்ளவுஸ் லைனிங் பீஸ் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம மெயின் பீஸில் வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணி விடலாம். ஃபுல்லாகவே ஒரு ஒட்டில் அந்த லைனிங்கை ஒட்டி தச்சு எடுத்துடலாம். ஸ்டிச் பண்ணியாச்சு. இதில் வந்து எக்ஸ்ட்ரா வர்ற பீஸை வந்து கட் பண்ணி விடலாம். இது வந்து ரொம்ப ஈஸியாக தைக்கிற மாதிரி ஒரு டிசைன் தான். ஃபஸ்ட்டு தைக்கிறவங்களுக்காக இருந்தாலும் சரி. இது பார்க்கவும் நீட்டாக இருக்குது. இந்த ஒர்க்கு இதில் வந்து வேறு எந்த கலருமே நான் ஆட் பண்ணலை, வேறு எந்த டிசைனுமே ஆட் பண்ணலை. இதில் வந்து இந்த பார்டரை மட்டும்தான் பண்ணுறேன். இந்த பார்டர் வந்து 2 பார்டராக வருது. அது ரெண்டுமே வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். சென்டரில் அப்படி வச்சு இது பண்ணிக்கலாம். கரை சைடு வர்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஆப்போசிட் சைடுக்கு வச்சுக்கோங்க. கரை சைடு வரும்போது நமக்கு சுருக்கம் வந்துடும். பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு அந்த தச்ச ஸ்டிச்சிங்கை கொஞ்சம் தேய்ச்சி விட்டுறலாம். விட்ட பிறகு அந்த கேன்வாஸில் வந்து மார்க்கிங் பண்ணியிருக்குல்ல, அது சென்டர் வர்ற மாதிரி பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே இதில் வந்து கேன்வாஸை ஒட்டி ஒரு ஸ்டிச் போட்டுடலாம். ரொம்ப ஈஸியான ஒரு நெக் டிசைன் தான் இது. வச்சாச்சு. ஒரு 1/4 இன்ச்சு ஸ்பேஸை விட்டு அப்படியே கட் பண்ணி விட்டுடலாம். அப்படியே இது வந்து மடித்து தைச்சிடலாம். கார்னர் வரும்போது கொஞ்சம் கரெக்டாக வரலன்னா லைட்டாக கட் பண்ணி விட்டால் தான் வரும். மடிப்பு வரும்போது லைட்டாக கட் பண்ணணும். நல்லா திரும்பி கொடுக்கும். தைச்சாச்சு. நான் இது அயன் பண்ணுறதோ எதுவுமே இல்லை. தைச்சாச்சு. தைச்ச பிறகு வந்து சாரியிலிருந்து ஒரு கொஞ்சோண்டு ஒரு 5 இன்ச்சுக்கு ஒரு பீஸை கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இதுக்கு பைப்பிங் பண்ணுறதுக்கு. பைப்பிங் எப்பயுமே எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் நம்ம சாதாரண நெக்குக்கு எப்படி பைப்பிங் பண்ணுறோன்னா அதே மாதிரியே வந்து 1 சைடு ஸ்டிச் போட்டு
எடுத்துட்டேன். எடுத்த பிறகு வந்து இந்த நெக்கு கேன்வாஸ் வச்சு தைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து அடியில் பைப்பிங் பீஸை வச்சுட்டு நான் தைக்கிறேன். இதில் வந்துட்டு இது என்னென்னா, இந்த கேன்வாஸ் வச்சு சைடு மடித்து விட்டதுனால நமக்கு வந்து த்ரெட் பைப்பிங்கோட லுக்கு வந்துடும். நம்ம தைக்கிற அந்த பைப்பிங் பீஸை வந்து கொஞ்சம் துணிக்கு கொஞ்சம் வெளியேவும் நம்ம ஸ்டிச்சு மட்டுமே அந்த பார்ட்ரு இருக்குது இல்லையா, அதில் பட்டால் போதும். அப்போ நல்ல ஃபினிஷிங் நீட்டாக வந்துடும். நான் எப்பயுமே பேக் சைடு தான் வச்சு பைப்பிங் பண்ணுவேன். அப்போ வந்து த்ரெட் பைப்பிங்கோட லுக்கு வந்துடும். அதுக்காக வச்சுட்டு அப்படியே திருப்பிக்கலாம். நம்ம சாதாரணமாக பைப்பிங் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி மேல் சைடு வந்துடும். இந்த டிசைன் ரொம்ப ஈஸியான ஒரு டிசைன் தான். இதில் வந்து நான் லேஸோ எதுவுமே வைக்கலை, ஸ்டோனு எதுவுமே வைக்கலை. இந்த சாரியில் வந்து ஃபுல்லாகவே பிங்க்கும் இந்த பர்பிள் கலரும் மட்டும்தானே இருக்கிறதுனால, சில்வர் டிசைன்றதுனால எதுவுமே வைக்கலை. அப்புறமேட்டு வந்து நம்ம பேக்கு தைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பீஸு சென்டர் மார்க்கிங் பண்ணிவிட்டு அந்த பீஸு இதில் அட்டாச் பண்ணிக்கணும். 2 சைடு 3 சைடு உங்களுக்கு எத்தனை சைடு வேணுமோ பின்னை போட்டுட்டு 1/4 இன்ச்சு ஸ்பேஸை விட்டு அப்படி இது வைக்கும்போது எப்படின்னா, ப்ளவுஸோட மேல் பாகம் வந்து மேலே வரணும், நமக்கு டாப்பில் வரணும். அதே மாதிரி நம்ம நெக்கு ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்களேன், அதுவும் மேல் சைடாக வரணும். அப்போ தான் நமக்கு திருப்பும் போது இதை அப்படியே டேர்ன் பண்ணி வரும்போது ஃப்ரண்ட் சைடு ரெண்டும் ஃப்ரண்ட் சைடாக வந்துடும். அதுக்காக நம்மளை வந்து அடி சைடு வச்சுன்னா அப்படி க்ராஸாக போயிடும். அது வைக்கும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து வைக்கணும். தைச்சிட்டேன். தைச்ச பிறகு வந்து அந்த பின்னை எடுத்துகிறோம். எடுத்த பிறகு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். பண்ணின பிறகு வந்துட்டு இந்த கார்னரில் வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு கட் பண்ணி விடணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்துட்டு நல்லா திரும்பி கொடுக்கும். இந்த திரும்பியாச்சு. இப்போ 2 சைடும் ஃப்ரண்ட் சைடாக வர்ற மாதிரி இருக்கு இல்லையா, ஃப்ரண்ட் சைடாக வரணும். அப்புறம் வச்சுட்டு மேலே வந்து நம்ம ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஃபுல்லாக ஸ்டிச் போட்டு முடிச்சாச்சு. அப்புறமேட்டு வந்து அந்த பைப்பிங்கில் படாமல் பைப்பிங்கை ஒட்டியே நம்ம வந்து ஒரு ஸ்டிச்சு போட்டுடலாம். போட்டாச்சு. இதில் வந்து உங்களுக்கு தேவைன்னா அந்த சென்டரில் வந்து வேணால் ஒரு மேங்கோவோ ஷோ பட்டனோ எது வேணாலும் வச்சிடலாம். நான் இதில் எதுவுமே வைக்கலை. அப்புறமேட்டு இந்த எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா நம்ம சாதாரணமாக இடுப்புக்கு ஜாயின் பண்ணுற மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சு பீஸை வச்சு அதை மடித்து வச்சு அதை வச்சு அப்படியே திருப்பி டர்ன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அப்படி ஒரு டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்போ நல்லா திரும்பி கொடுக்கும், ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். அதுக்காக தான். போட்டுட்டு இந்த ஸ்டிச்சு உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் எம்மிங் கூட போட்டு விட்டுடலாம். பேக்கை ஸ்டிச் பண்ணியாச்சு. பண்ணி முடித்த பிறகு
ஏற்கனவே வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு தச்சு வச்சுருப்பேன். அந்த பார்ட்டை வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ண பிறகு வந்துட்டு இதில் வந்து பைப்பிங் தான் கொடுக்குறேன் நான். இதில் வந்து நான் எந்த டிசைனுமே ஃப்ரண்ட்டுக்கு பண்ணலை. அதனால் சிம்பிளாக பைப்பிங் மட்டும் போதுன்ட்டு விட்டாச்சு. அது வந்து ஷோல்ட்ரு ஜாயின் பண்ண பிறகு பண்ணுறேன். இல்லைன்னா அந்த சென்டரில் ஷோல்ட்ருக்கிட்ட ஜாயிண்ட் வந்துடும். ஜாயிண்ட் இல்லாமல் பண்ணுறதுக்காக ஃப்ரண்ட்டையும் அட்டாச் பண்ண பிறகு பண்ணுறேன். பைப்பிங் பண்ணியாச்சு. இது ரொம்ப ஈஸியான ஒரு நெக் டிசைன் தான். எல்லாருமே ட்ரை பண்ணலாம். ஈஸியாகவும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். பாருங்கள், ரொம்ப நீட்டாக இருக்குது. இந்த கலர் காம்பினேஷன் நல்லா இருக்குது. இதில் வேணால் நீங்கள் ஷோ பட்டன் வச்சுக்கலாம். அவங்கவுங்க தேவைக்கு என்ன வேணுமோ அது மாதிரி வச்சிடலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.